ஹாய் வெல்கம் டு சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மை டயட் டே ரெசிபீஸ். காலையில் மார்னிங்லேருந்து ஈவினிங் நான் என்னென்ன சாப்பிட்றேன், நைட் டின்னர் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிற டயட் டே ரெசிபீஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த இதில் இது அடுத்த வீடியோ. சரியா? நான் இன்றைக்கி லஞ்சு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணினேன் ஒழிய மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் வீட்டில் என்னென்ன இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கிறத வச்சு தான் நான் இன்றைக்கி குக் பண்ணேன். ஸோ வாங்க முதல்ல காலையில் ஃபஸ்ட்டு 5:30க்கு எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது தண்ணி குடிக்கிறது. தண்ணி அபவுட் 300 ml நீங்கள் போட்டிருக்கேன். இட் டிஃபர்ஸ். ஒரு நாள் 300 ml குடிப்பேன், ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக கூட குடிப்பேன் நான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபர்ஸ்ட் திங் காஃபி. எனக்கு காஃபி டிகாஷன் காஃபி தான் பிடிக்கும். இந்த காஃபின்னா பவுடர் காஃபி பிடிக்காது ரொம்ப. அந்த காஃபி எங்கள் வீட்டுக்காரருக்கு அதில் சுகர் போட்டிருக்கேன், இதில் சுகர் கிடையாது. நல்ல திக்காக ஸ்ட்ராங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி. எனக்கு மார்னிங் இந்த காஃபி இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி நான் லஞ்ச் குக்கிங்லாம் முடிச்சிட்டேன். பட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நான் அன்றைக்கி இது எனக்கு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் வேணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ 2 ப்ரௌன் பிரெட் டோஸ்ட் 3 பீஸ் வச்சுருக்கேன். ஒரு பேரிக்காய் இருந்துச்சு. இந்த பேரிக்காய் ரொம்ப கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் ஜூஸியாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ண போகிறது மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி. இது ரொம்ப சிம்பிள். இது பெருசாக வேலையே கிடையாது. இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு, பேனில் எண்ணெய் போட்டு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம போடணும். அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் என்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் பண்ணேன். இங்கே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், 3 பீஸ் பூண்டு வச்சுருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா கேபேஜ் தான் ரொம்ப மெயினாக இருக்கும். அது போக கேரட், என்கிட்ட ஒரே ஒரு பேபிகார்ன் இருந்ததுப்பா, அதுதான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணேன். உங்ககிட்ட இன்னும் 2-3 இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக பார்த்தா கேபேஜ் பொரியல் தான். ஆனால் அதையே கொஞ்சம் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுட்டேன். இந்த மாதிரி வதக்கிட்டு அதை கொஞ்சம் ஒரு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இந்த சப்ஜி சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் வேறு எதுவுமே இதுக்கு ஆட் பண்ணலை. லைக் மஞ்சத்தூளோ அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே அது நல்லாவே வெந்துருச்சு. அதனால் அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன். இதில் சால்ட்டும் பெப்பரும் நான் போட்டேன். நான் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சோயாவை நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக தான் வெட்டியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காகத்தான். அது போக ஒரு தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 1/3 கப் ஆஃப் கிரேட்டட் கோகோனட், இப்படி சொல்லணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட் தேங்காய், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், சில்லி பவுடர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது மல்லித்தூள் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தூள் இருக்கும் இல்லையா, அந்த தூள் போட்டிருக்கேன். கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நல்ல பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் அந்த பேனில் திருப்பி எண்ணெய் போட்டு கொஞ்சமாக சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லலாம், அதையும் போட்டுட்டு ரொம்ப கொஞ்சமாக வெங்காயம், இது சும்மா ஒரு இதுக்காக தான். சரியா? அந்த இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த சோயாவையும் பட்டாணி வேக வச்சுலாம் வைக்கல, நான் அப்படி ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். இந்த சோயாவை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போடுங்க. பேஸ்ட்டு நீங்கள் இது நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கோங்கிறதுனால இது நல்லா திக்காக தான் இருக்கும். இதில் நல்லா நீங்கள் தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் அதை நீங்கள் குக் பண்ணணும்.
குக் பண்ணிக்கிட்டே இருங்க. குக் பண்ணி இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். அப்போ தான் உங்களுக்கு பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டு இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இவ்வளவுதான் நமக்கு வந்து இதுதான் நமக்கு மெயினாக ஒரு குழம்பு மாதிரி. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதுதான். நல்லா எண்ணெய் தெளிகிற வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து போடணும், வச்சுருக்கணும், அடுப்பில் வச்சுருக்கணும். அடுத்து நம்மளோட ஃபேவரெட் வந்து பீட்ரூட் சாலட். சரியா? கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க பேனில், கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே வேண்டியதில்லை இதுக்கு. இதுக்கு வந்து வதக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம போடணும். கருவேப்பிலை, அஃப்கோர்ஸ் கருவேப்பிலை வந்து 2 இல்லை 3 நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வாய்க்குள்ளே போயிடும். எதையுமே மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து திருவி வச்சுருக்கேன். திருவி வச்சிங்கன்னா தான் பீட்ரூட் சாலடுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. மூடி போட்டு இது குக் பண்ணுங்கள். அப்போ இது வந்து இந்த நேரத்தில் சால்ட்டும் உப்பும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உப்பு போட்டுட்டு மூடி போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்குள்ளே இது குக் ஆகி முடிஞ்சிடும். அவ்வளோ நேரம் குக் ஆனால் போதும். நல்லா சாஃப்டாகவே குக் ஆயிரும். உங்களுக்கு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சாஃப்டாகவே குக் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லாவே ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அதை ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறம் அதில் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ரூட் சாலட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சரியா? மிட் மார்னிங் ஸ்நாக் டைம் ஆயிடுச்சு எனக்கு. என்கிட்ட வாட்டர்மெலன் இருந்தது அன்றைக்கி. வாட்டர்மெலனை வந்து நான் நல்லா கட் பண்ணி 2 ஸ்லைஸ் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். லன்ச் வந்து 2 மணி போல் தான் எனக்கு சாப்பிட அந்த டைம். அது வரைக்கும் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பேன். 2 சப்பாத்தி நான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் சாலட் வச்சாச்சு. இன்னொரு பவுலில் சோயா குழம்பு வச்சாச்சு. இன்னொரு பவுலில் நம்மளோட வெஜிடபிள் சப்ஜி, அதாவது கேபேஜ் பொரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் நம்ம போட்டுட்டு நம்ம இப்போது சாப்பிட்டுக்கலாம். இதுதான் என்னுடைய லன்ச் மெனு. லன்ச் மெனு வந்து கம்ப்ளீட்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு சோயா குழம்பு உங்களுக்கு வைக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஊற வச்ச பயிறு சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது. அப்போ உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் மூக்கு ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போட்டு பாலில் கொதிக்க வச்சு டீ போட்டு அன்றைக்கி குடித்தேன் நான். ஒரு 4:30 அந்த டைமில். ஏன்னா எனக்கு அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு இது சாப்பிட்ணும், ஒரு டீ குடித்தா தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா டீயை வந்து இந்த மாதிரி கலக்கி நான் வந்து டீ குடித்தேன். எனக்கு வந்து ஈவினிங் டைம் வந்து நம்ம இவ்வளோ பேலன்ஸ்டாக சாப்பிடும்போது, லன்ச் அவ்வளோ பேலன்ஸ்டாக சாப்பிடும்போது ஒரு 4:30 டைமுக்கு வந்து நமக்கு பசிக்கும். ஸோ என்னோடய சாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் சாய் குடிக்க போகிறேன். இது குடித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டின்னர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு மக்காச்சோளம் இருந்துச்சு, வீட்டில் இருந்தது. அன்றைக்கி வந்து நான் கடைக்கு போய் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் பண்ணேன். இப்போ ஒரு பேனில் வந்து தண்ணி போட்டு சுட வச்சு அதில் உப்பும் போட்டுட்டேன். இந்த ஒரு மக்காச்சோளத்தை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு லெமன் அந்த மாதிரி அந்த மசாலாலாம் போட்டுட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ டின்னர் வந்து பிஃபோர் 6:30 சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் என்னுடைய டின்னர் அன்னைக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய டயட்டை வந்து பேலன்ஸ்டு மீலாக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care and